வாழைக்காவை இது போல் தடியாக பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 7 பல் பூண்டை இப்படி தோலோடு தட்டி சேர்த்துக்கோங்க. இந்த வாழைக்காய் வறுக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சிம்பிள் தான், ஆனால் சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போது நம்ம வாழைக்காய் வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுடலாம். இப்படி கலரி விடுங்க. இதுக்கு இந்த அளவு எண்ணெய் போதும், எண்ணெய் ரொம்ப அதிகம் வேணாம். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். வாழைக்காயில் தண்ணி சேர்க்கறதுனால எண்ணெய்லாம் பிரிஞ்சு நம்ம ஊற்றின எண்ணெயே இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ரை பண்ணாமல் இருக்குங்க. நல்லா கலரி விட்டு இதை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.